மலைகளை சிக்கி வெள்ளத்துக்குள்ள சிக்கி புயலுக்குள்ள தாவிக்கிறவன் வேரோட தெரிஞ்சிருக்கேன். எனக்கு சீட்டம் வந்து இப்போதான் பார்த்துருக்கோம். சாரி, கடும் மழை ஒன்று வந்து மழை என்ன ஐயா வெளிக்கிடுவோம் கொண்டு பார்த்தா மழையும் காற்றையும் மேறங்க. சம்பவம் பெரிய சம்பவமாக இருக்கும். இந்த அனுபவம் மறக்கவே முடியாத அனுபவம். இது நடுவில் வர ரோட்டில் போகிறோமா குளத்தில் போகிறோமான்ற ஒரு டவுட். இன்னும் தண்ணி கூடுமே வழியே குறையாது. இங்கே பகுதியெல்லாம் வயல் எல்லாமே வந்து அழிஞ்சிட்டு இங்கே பாருங்க. இதில் எல்லாம் வந்து எவ்வளோ போஸாக தண்ணி ஓடுது, சரியான போஸாக தண்ணி ஓடுது. கவனமாயிருங்க. பெரிய சீட்டம் இங்கால எல்லாம் வீதி அங்கால இதெல்லாம் வந்து சரியான ஒரு உயரமாக கட்டப்பட்ட வீதி. இங்கால வயல் விதைச்சாக்கள் எல்லாருமே வந்து இந்த முறை பாவம் எப்படி இருக்கு பாவம் பாருங்க. இதில் இருக்கிற மக்கள்லாம் பாவம். கரண்ட் இல்லை, மற்றது இப்படி தண்ணி ஓடுது, இனி பொருட்களும் கொண்டு இல்லாது சரியான போசாத்தான ஓடுது ஐயா. மக்களே அவதானமாயிருங்க. இது இந்த சீட்டம் மிகவும் பெரிய சீட்டம். ஊடாக காணும் கோயில் பாருங்க. கோயில் எல்லாம் தாண்டிட்டு இவ்வளோ பெரிய பேரழிவு சீரழிவுன்னு தான் சொல்லுவோம். இப்போ நாங்கள் அந்த தேக்கங்காட்டு பகுதியில் அது இடையில் வந்து ஸ்டக் ஆகிட்டு திருப்ப ஸ்டார்ட் நிப்பாட்டிட்டு கொண்டாடணும். இதெல்லாம் பைக்கில் போகிற டேஞ்சர். என்ன வந்து அதில் வந்து டோல்ஃபின் மேனே வந்து ஏற்றி கொண்டு வர்றேன்னா உங்களோட பைக்கில் அது இது வந்து இந்த பைக்குகள் இது எல்லாத்தையும் பாருங்க அடிச்சு கொண்டு போயிடும். அண்ணே கவனம் கவனம். வணக்கம் மக்களே. கடும் மலைகளை சிக்கி வெள்ளத்துக்குள்ள சிக்கி புயலுக்குள்ள தாவிக்கிறவன் தான் சொல்லணும். யாழ்ப்பாணத்துக்கு போவோம் என்று வலிக்கிட்டார்கள். போகவே இல்லாமல் போயிட்டு சரி புதுக்குடியில் போயில என்னென்று போகலாமென்று 3 வழி வந்து நேராக போய் பார்த்துனாங்க. சரி அதான் பிறந்த நாள் போகலாம், மற்றது ஒட்டி சுட்டான் போய் அதால் போகலாம். அப்படி இல்லாட்டி இந்த கேப்பா பிளவு அதால் போய் முல்லைத்தீவு இதால் போகலாம். ரூட் இருக்கு இங்கே இருந்து ஏனைன் போகுது. 4 அலையும் தண்ணி பாஞ்சு ஓடுது. 4வது ரூட் இப்போ கடைசியாக செக் பண்ண போட்டாங்க. அது ரோட்டுக்கு போகிறதுக்கு முன்னவே கேட்டை போட்டுட்டு பெரிய மரம் நடுவில் விழுந்துட்டு இப்போ ஒன்றுமே செய்யலாது. இப்போ திருப்ப நாங்கள் வீடு நோக்கி தான் போகணும். அதுக்காண்டி மழைக்கு உரைப்பாக சுட சுட ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும். கவரேஜ் இல்லை, சரியோ பவர் கரண்ட் இல்லை, ஒன்றுமே செய்யலாது. போனால் கடுப்பாகும். இப்போ ரசதியை கொண்டு போயிடாத நிலைமை. அந்தளத்துக்கு தண்ணி பாயுது, முழங்காலுக்கு மேலே எல்லாம் தண்ணி பாயுது. இப்போ ஆகலம் போசண்டாக வந்து தள்ளி விட்டுரும். அதோட எங்களுடைய ஏர் ஃபில்டர் வந்து கீழே இருக்குது. சம்பவம் செய்து விட்டுரும். பாப்போம் இன்றைக்கு இதால ஒரு தடையினாலும் ஒரு கஷ்டப்பட்டு தாண்டி போயிடலாம். அங்கால உடையர்கண்டு பாயுதங்களை பிறந்த நிறைய 3 இடம் இருக்குது தாண்டி போகிறது. சரி சம்பவங்கள் நிறைய இருக்கின்றபடியாக வந்து இன்றைக்கு தள்ளி போட்டிருக்கிறோம். நாளைக்கு 10 மணி நம்பிக்கை இருக்குது. பாப்போம், அது நாளைக்கு தான் தெரியும். அப்படி இல்லாட்டி நாளைக்கு வேறு திட்டங்கள் அமைக்க தான் போயிடும். சரி இன்றைக்கு திருப்ப வந்து வீட்டை போக போகிறோம். வீட்டை அவையிட்ட போய் சொல்ல போகிறோம். உங்களை விட்டுட்டு பிரிஞ்சது கவலையாக இருக்குது. அதான் அதில் போய் நின்றுட்டு வார விட்டு சொல்ல போகிறோம். அவளுக்கு ஏற்கனவே தெரியும், சொல்லி அனுப்பினோம் இதால் தண்ணி வாயும் கவலை விட்டு. அதனால் வீட்டை போகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் நொறுக்கிய தேனியல் நரக்கு முருகன் சாப்பிடக்கூடிய மாதிரி கொஞ்சம் வேண்டிட்டு போகிறோம். போயிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு நித்திரை அடிச்சுட்டு நாளைக்கு விடிய பொழுது பார்க்கணும். பரவாயில்ல அதுக்கும் இல்லை. ஆனால் யாழ்ப்பாணம் பக்கம் கோல் அடிச்சு கட்டினா அங்கே கரண்ட் இருக்கு, அங்கே பெரிய வெள்ளம் இல்லை. இந்த வளமையாகவே அந்த தண்ணி நிற்கும் தானே, அந்த மாதிரி இடங்களில் தான் வெள்ளம்ட்டு சொன்னேன் இருந்தவ. பாப்போம், அங்கே கரண்ட் இல்லாமல் இருக்குது, அதுதான் பிரச்சனை. கரண்ட் இருந்தால் கூட ஏதாவது சமாளிச்சிடலாம். சரி இன்றைக்கு இங்கே நிற்கிறதுண்டு இதுவரைக்குமே முடிவெடுத்துட்டோம். இப்போ திருப்பவும் வந்து போகிறதுக்கு முதலும் அப்போது போன இடத்துக்கு போய் பார்த்தினாங்க. அது இறங்கி நடந்து தொங்கல் மட்டும் போனால் அது முழங்காலுக்கு மேலே தள்ளி பாயுது. அப்படி எங்களுக்கு தண்ணி வாஞ்சா வந்து ஃபில்டருக்குள்ள எல்லாம் தண்ணி போயிடும். அதனால் போகல. சரி இப்போ அப்படியோ வீடு நோக்கி போவோம். போயிட்டு பார்ப்போம் என்ன சம்பவங்கள் இன்றைக்கு நடக்குதுன்னு உங்களுக்கு அறியத்தாரம். புயல் இந்த பயமும் கிடக்கு, மரங்கள் ஏதாவது விழுந்து அனர்த்தங்கள்லாம் பார்ப்போம். எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும் மட்டும் வேண்டிக் கொள்வோம். போகிறதுக்கு பார்த்தினாங்க. பக்கம் பெருவன் பார்த்தாங்க. என்ன சம்பவம்ண்டா வந்து நடுவில் மரம் விழுந்து கிடக்கு. இந்த வீதியை தாண்டி போகவே இல்லாமல் இருக்குது. பட்டுவாசல் பாலம் இருக்குது தானே,
அதால் போகலாமோ ஒன்று செக் பண்ணோமன்றக்காண்டி வந்தாங்க. அதனால போயிடாது. நடுவில் இவ்வளவு பெரிய மரம் ஒன்று விழுந்திருக்கு. இப்படியான சம்பவங்கள் நடக்குமென்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதில் பெரிய மரம் சரிஞ்சிருக்கு, வேரோடு சரிஞ்சிருக்கு. ஐயோ, மழையும் பிளந்துட்டு. இந்த பாலத்தால் கடக்கலாம். அதில் பெரிய பால் மரம் போட்டு வேரோடு சரிஞ்சிருக்கு. பைக்கில் வராங்கள் வந்து எப்படியோ ஏதோ செய்து பைக்கை தூக்கி மாற்றி போயினோம். ஒரு கார் நிற்குது. பார்த்தீங்கன்னா அங்கால பார்க்க போயிருந்தீங்கன்னா போயிட்டு இஞ்சால விரைகள் வந்து ஸ்டக் ஆகிட்டு நீண்ட மரம் வெட்டின அப்புறம் தான் வந்து அவையிலே வரக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த இதில் பைக்கில் வர்றாங்க மட்டும்தான் அப்படியே தூக்கி ஏற்றி ஏதோ சமாளித்து வந்து அனுப்பினோம். என்னம்மா இப்படியான சீட்டம் வந்து இப்போ தான் பார்த்துருக்கோம். சாரி, ஐயா ஐயா இதுக்குள்ள ஒரு ஆள் பைக்கை விட்டுட்டு போகுது. கடும் மழை ஒன்று வந்து போறதுக்கு மனம் இல்லைடா. மழைக்குள்ள புயல் வரப்போகுது. அப்புறம் நாங்கள் போன உடனே நினைக்கிறேன் வேறு சஞ்சனா பாப்போம்ண்ணா. அவனை அழத் தொடங்கிட்டான். உங்களை விட்டு பிரிய போறவன்டா, அதான் வந்துடும். மக்களே, கிட்டத்தட்ட நேற்று 10 மணிலேருந்து இப்போ எத்தனை மணி? 2 மணி மட்டும் கரண்ட் இல்லை. கிட்டத்தட்ட 14 மணி நேரம் கரண்ட் இல்லாமல் கனகாலத்துக்கு பிறகு இப்படி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறோம். கவரேஜும் இல்லை, ஒன்றும் இல்லை. இஞ்சால அப்படியோ இருக்கிறோம். இஞ்சால காற்று அடிபடுது. அங்கே இவன் 6 பேக்ஸ் இருக்க காட்டுறா. சம்பவம் என்னன்னா வந்து எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கு இவ்வளோ மழை பெய்யுது, இவ்வளோ தண்ணி ஓடுது. நீ போக இன்னும் ஒரு 3 நாளுக்கே வந்து தொடர்ந்து மழை பெய்யும்னு சொல்லியிருக்கணும். அதனால் இன்னும் தண்ணி அதிகரிக்குமே ஒழிய குறையாது. அது மின்கல பகுதிகளில் வந்து தண்ணி சுற்றி ஓடுறபடியாக வந்து இப்போ மின் கம்பங்கள் விழுந்திருக்கு. அப்போ அந்த நேரம் வந்து கரண்டும் போடுறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை. இப்போ மரங்கள் எல்லாம் வந்து விழுந்திருக்கு. அப்போ அந்த நேரங்கள் வந்து கரண்ட் கம்மியாக வந்து பிஞ்சிருக்கும். அப்போ வெளியிடங்கள்லேருந்து வந்து அந்த இதை செய்கிறதுக்கும் வந்து ஆக்கள் இருக்க மாட்டேங்கும். ஸோ அதுதான் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். இன்னும் போக நிலைமை மோசமாகவே ஒழிய நிலைமை சுமூகமாகறதுக்கு இன்னும் ஒரு கிழமையாக வந்து நினைக்கிறேன். அதான் நான் இன்றைக்கு ஏதாவது ஒரு தீர்மானம் எடுக்கலாம்னு யோசிக்கிறேன்னு பாவம். என்ன செய்யலாம்ட்டு இன்னுமே தீர்மானம் இல்லை. மழை அதிகரிச்சு ஒன்று தான் போகுது. ராசாத்தியை விட்டுட்டு பஸ் ஓடினா பஸ்ஸில் வருவோமா இல்லாட்டி பைக்கில் போவோமா அப்படின்ற ஒரு யோசனையும் இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் அமைதியாக யோசிப்போம். சரி, நாங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் வந்து நாங்கள் இருந்தாலுமே வந்து வந்த உடனே இங்கே சமையல் தயாராக சாப்பாடு வந்திருக்கு, சாப்பிடுவோம். மக்களே, சம்பவம் என்னன்னா வந்து நிற்கிறத பார்த்தா மழை இப்போதைக்கு விடுற மாதிரி தெரியலை. நாளைக்கு 4 வேண்டிக்கெல்லாம் எக்கச்சக்க மழை வரும். அதனால் நின்றமண்டா கட்டாயம் ராசாத்தியை கொண்டு போயிடாது. ராசாத்தியை கொண்டு போகிறதுல சிக்கல் என்னென்னா வந்து பார்த்தா ஒரு கிழமை ஆகும்னு நினைக்கிறேன். இஞ்சால போக இன்னும் தண்ணி கூடிக்கொண்டு தான் போகுது, குறையிற பாடா இல்லை. அதனால் முடிவெடுத்துட்டோம். ராசாத்தியை வந்து இங்கே விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு நாங்கள் பைக்கில் வந்து ஆக போகிறோம். சரியோ, அதுக்காக எங்களுடைய உடைமைகள் எல்லாம் எடுத்து கொண்டு இருக்கிறோம்.
இந்த பேக் எல்லாம் தண்ணி போகாத ஒரு பேக் இவர் ரெண்டைக்கு விட்டுட்டு அவட ஆக்கு நிக்கிறதுலே அடிக்கிற மழையில நிக்கிறதுல இந்த உடமே தான் எடுக்க வந்தேன் நான் குறிப்பா ஆளை வந்து நிப்பாட்டிட்டு நாங்கள் எங்களுடைய உடைமைகளை இந்த உண்டை காலையில் உடம்பு வேண்டாம் எந்த சின்ன சிப்புக்கான இந்த உடம்பு எல்லாம் வீடியோ கட் பண்ணு உண்டை எல்லாம் வெளியில எடுத்து போட்டாச்சு சின்ன சிப்புகளே கொஞ்சம் வச்சிருந்தேன் எந்த சின்ன சிப்பு அந்த அதுக்கா அதெல்லாம் எடுத்தாச்சு எல்லாம் எடுத்தாச்சு ஓகே இன்னும் சார்ஜரும் பிரசமா தான் உடம்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பேக் பண்ணிட்டு பைக்கில் போகிறோம். ஃபோன் எல்லாமே நினையாமல் இருக்கிறார். இதில் பெரிய ஒரு டாஸ்க். பைக்கில் போனால் வந்து பைக்கை ஒரு டிராக்டரில் ஏற்றி அங்கே இறக்கலாம். வேனில் போனால் போயிடலாது. அதுவும் இந்த வேன் கொண்டு போகிறதுக்கு ஒரு கிழமை ஆகும். ராசாத்தியை விட்டுட்டு போகிறோம். முதல் முறையாக விட்டுட்டு போகிறோம். கவலையாகத்தான் இருக்கு. ஆனால் இருந்தாலும் சேஃப். அவன் விட்டுட்டு போகிறபடியே சேஃபாக இருக்கும். ஏதாவது இருந்தாலும் எடுத்து விடுவார். மரம் விழுந்தாலும் ஏதோ சமாளிச்சிடுவார். அதனால நாங்கள் அப்படியே இதில் விட்டுட்டு எல்லாத்தையும் விடுங்க. 4 மணி ஆகும்போது போய் சேருவோம். ரைட் மக்களே, பாசல் பண்ணியாச்சு. வெளியில் மழை போகிறோம். பைக்கில் போகிறோம். இனி நனைஞ்சா என்ன நனையாட்டி என்ன நனைஞ்சுதான் போகிறோம். வெளிக்கிடுவோம். மழை என்ன ஐயா வெளிக்கிடுவோம்னு பார்த்தோம். மழையும் காற்றையும் மேறங்க. நாங்கள் கொட்டும் மழையிலும் எண்ணத்தில் போகிறோம்னு பார்க்கலட்டீங்க. பஸ்ஸில் போவோம்னு பார்த்தோம். நாங்கள் பஸ் ஒன்றும் முடியல. அதனால் பைக் கொண்டு எடுத்து நாங்கள் பைக்கில் தான் போகிறோம். சம்பவம் பெரிய சம்பவமாக இருக்கும். இந்த அனுபவம் மறக்கவே முடியாத அனுபவம். போவோம் மக்களே. இந்த பைக்கில் நான் வந்து போகிறோம். சம்பவம் பெரிய சம்பவம் போக இருக்குது. வீடியோ எடுக்க இல்லாது இருந்தாலுமே சம்பவம் நடக்கும்ன்றது உணரக்கூடிய மாதிரி இருக்குது. படிக்கிறோம். பேக்கை தூக்கி வைக்கிறது. சரி, பாய் 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 பாய். முதலாவது கடவை வந்து கடந்துட்டோம். என்னடா வந்து அங்கால அந்த எடுக்கலாம் போயிட்டு அங்கே கைவேலி அங்கே இருந்து வந்து நாங்கள் வந்துட்டு உடனே பைக்கை லேமாசலில் ஏற்றிட்டு அப்படியோ இங்கே கொண்டாந்து விட்டவ. இப்போ தான் இறக்கப்படுது. அங்கேருந்து இங்கே கொண்டாடுறதுக்கு வந்து 300 ரூபா எடுத்தவ. இதேமாரி தான் ஒவ்வொரு இடங்களையும் வந்து மிஷின்களில் ஏற்றி இறக்கினோம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து போகிறாக்கள் சரி அங்கேருந்து வாராக்கள் சரி எல்லாருமே மிஷின்லாம் ஏற்றி போக வேண்டியிருக்கு. தனியாக பைக்கில் வந்தால் தான் வரக்கூடிய மாதிரி இருக்கும். பெரிய பெரிய டோல்ஃபின்கள் ஆட்டோக்குள்ளே வந்தால் இது கடக்க இல்லாது. அங்கே வர இன்னும் 2-3 கடவை இருக்கான். பார்ப்போம் என்ன நடக்குன்னு. இங்கால அந்த உடையார்கட்டுக்கு வந்துட்டோம். இங்கால போகுது 2வது ஸ்டாப்பிங். இங்காலையும் வந்து தண்ணி ஓடுது. இந்த இடத்துலையும் வந்து நாங்கள் பைக்கை வந்து டிராக்டர்லாம் ஏற்ற வேண்டியிருக்கு. பார்ப்போம் என்ன கட்டம் வந்து தெரியலை. இதே வேனில் வந்துருந்தால் வந்திருக்கலாது. பைக் கண்டபடியாக ஏற்றி அனுப்பினோம். அப்போது அதுக்கு வந்து 300 ரூபா கொடுத்து நாங்கள் கடற்கரைக்கு. இப்போ இதுக்கு என்ன மாதிரின்ட்டு பார்ப்போம். பார்த்துட்டு ஏற்றுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வச்சிருக்கேன். வச்சு ஏற்றி கொண்டு போய் அங்கே போய் விடுறேன். இதே மாதிரி தான் எங்களோட பைக்கையும் அடுத்த ஸ்டாப்பிங் இதெல்லாம் வந்து பைக் கண்டபடியாக வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கு. அவையிலே எல்லாரும் ஏற்றி இப்படி எத்தனை தடவை ஏற்றி இருக்கணும். அங்காலையும் இருக்கா? அங்காலையும் இருக்கா? இல்லை, அங்காலையும் அடுத்த எப்படி வருமானு. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கேருந்து வந்து ஏற்றி கொண்டு வரணும் பைக்குகள் எல்லாத்தையும். நேரடியாக ஓடி போயிடலாது. இங்கே பாருங்க, இது நாங்கள் போகிறது வந்து 2வது ஸ்டாப். 1வது ஸ்டாப் உங்களுக்கு காட்டையெல்லாம் போயிட்டு இன்னும் ஒரு இடத்துல இப்படி மேவி பாயுமா. இது வந்து உடையார்கட்டு பாலம். இது வந்து உடையார்கட்டு பாலம். அடுத்தது மஞ்சள் பாலத்திலே வந்து தண்ணி பாயும். நாங்கள் ரோட்டில் போகிறோமா குளத்தில் போகிறோமான்ற மாதிரி டவுட்டாக இருக்கும். ரோட்டை கடந்து எப்படி பாயுது பாருங்க. இதில் பைக் ஏற்றிட்டு போகிறோம். ஏட்டா அவசரமாக இன்றைக்கு போகிறீங்கன்னு யோசிப்பீங்க. கரண்ட் இல்லை, கவரேஜ் இல்லை. அதில் அங்கே அலுவலகம் இருக்குது. எனக்கு தெரியவே தெரியாது. இப்படி வந்தால் ஸ்டக் ஆகிடும். வருஷத்தில் எனக்கு முதலாவது அனுபவம்.
பழக்கமான இடம்லாம் போகலாம். பழக்கம் கொஞ்சம் ரைட்டால் விட்டாலும் வந்து ட்ராக்டர்ல எல்லாம் வந்து நாங்களே ஏற்றி கொண்டு வரோம். பைக்கில் ஏற்றலாம். இதுதான் எங்கட வாகனம் போகுது. இது நடுவில் வர ரோட்டில் போகிறோமா குளத்தில் போகிறோமான்ற ஒரு டவுட். இன்னும் தண்ணி கூடுமே வழியே குறையாது. இங்கே பகுதியெல்லாம் வயல் எல்லாமே வந்து அழிஞ்சிட்டு இங்கே பாருங்க. இதுல எல்லாம் வந்து எவ்வளோ போசா தண்ணி ஓடுது, சரியான போசா தண்ணி ஓடுது. கவனமாயிருங்க. பெரிய சீட்டம் இங்கால எல்லாம் வீதி அங்கால இதெல்லாம் வந்து சரியான ஒரு உயரமாக கட்டப்பட்ட வீதி. இங்கால வயல் விதைச்சாக்கள் எல்லாருமே வந்து இந்த முறை பாவம் பெரிய ஒரு அழிவு தான் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிடலாம். நல்ல காலம் இங்கால இந்த டிராக்டர் சேவை இருக்கிறபடியாக வந்து ஏற்றி இறக்கினோம். ஆனால் நாளைக்கு நாளன்றைக்கு இன்னுமே தண்ணி கூடினா வந்து ஏற்றி இல்லாது சுந்தர் எப்படி இருக்கு பாவம் பாருங்க. இதில் இருக்கிற மக்கள்லாம் பாவம். கரண்ட் இல்லை, மற்றது இப்படி தண்ணி ஓடுது, இனி பொருட்களும் கொண்டு இல்லாது, மற்ற தொடர்பு படுத்துறதுக்கு ஒரு கருவியலும் இல்லை. இப்படியான அனுபவம் வந்து வேறு யாருக்கு பொடியோட குளிர் ஜெருண்டை வந்து விட்டுட்டு தான் வந்துனாங்க. ஏன்னா வேன் அங்கே நிற்கிறபடியா அவர் தான் எல்லாம் வேனுக்கு ஏற்றி கொண்டே விடுவான். அதனால் விட்டுட்டு வந்துனாங்க. இங்கால எல்லாம் வந்து பாலம் இதுக்குள்ள எல்லாம் விழுந்தா சரி, இரவுல வர்றது எல்லாம் பாதுகாப்பே இல்லை. சரியான போசாத்தான் ஓடுது ஐயா. மக்களே அவதானமாயிருங்க. இது சீட்டம் மிகவும் பெரிய சீட்டம். அதுதான் என்னால் சொல்லல. அங்கால இருந்து பஸ் வருது. பஸ்ஸு போக முடியாதுதான் வர்றினோம். யாழ்ப்பாணம் போக முடியாது. யாழ்ப்பாணத்துலேருந்து வருது முல்லைத்தீவு ஊடாக. ஓ காணோம். கோயில் பாருங்க. கோயிலெல்லாம் தாண்டிட்டு இவ்வளோ பெரிய பேரழிவு சீரழிவுன்னு தான் சொல்லலாம். இந்த இங்கால பகுதியிலேயும் வந்து மக்கள் நிற்கணும். திரும்ப இங்கே நிற்கிற ஆக்களை வந்து ஏற்றி கொண்டு போயினோம். கொஞ்சம் எனக்கு பிடிங்க ஃபன் பண்ணுறாங்க. நடுரோட்லன்ட்டு கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. எல்லா விதமான இதெல்லாம் வந்து நடக்குதுன்னு தான் சொல்லலாம். பைக் எல்லாத்தையும் வந்து அவையிலே ஏற்றி இறக்கணும். டிக்கெட்டை நான் சொல்லேன். இப்படியான சேவைகள் நடைபெறது மேலே நல்லமே அவசரத்துக்கு போராக்கள் வந்து போகக்கூடிய இதுகள் இருக்குது. ஒன்றா வந்து இப்போ நாங்கள் என்ன போகிறோம், இங்கேருந்து யாழ்ப்பாணம் போகிறக்குள்ளே எத்தனை ஸ்டோல் வருதுன்ட்டு முதலாவதில் 300 வேண்டாமல் இதில் வந்து 500 தூரம் போடுற ரெண்டபடியாக வந்து 500 வேண்டாம இதில் 500 கொடுக்குறோம். இன்னும் ஒரே ஒரு மஞ்சள் பாலம் மட்டும் வருவோம். அதில் ஏற்றி இறக்கினா சரி. அங்கே பறந்தரில் இதாக போகக்கூடிய மாதிரி இருக்கா? சரி, இதில் வந்து 500 மொத்தம் 800 வந்து இது வரைக்குமே வந்து கொடுத்துருக்குறோம். மற்றது நீங்கள் யோசிக்கலாம் பஸ்ஸில் போகலாம் தானே இதுக்கண்டு. பஸ்ஸு மூடையில் பஸ்ஸில் வர்றது வந்து டேஞ்சர். தெரியாமல் யாழ்ப்பாணத்தில் இருந்து வலிக்கிட்ட பஸ் ஸ்டார் வந்து ஓடினோம். தெரியும் மிச்சாக்கள் வந்து ஓடையில் கவனமாக இருப்போம். சரி வலிக்கணும் தம்பி எடுங்க போ பாய்க்கு சொல்லிடுதா பிள்ளைக்கு என்ன மட்டும் இருக்கு. வாங்க 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 இருக்கு வாங்க தூக்கி அப்படியே போ. சரி பாய் நன்றி அண்ணா. இப்போ நாங்கள் அந்த தேக்கங்காட்டு பகுதியால் வந்து போய்கொண்டிருக்கிறோம். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கேயும் வந்து காற்றுக்கு வந்து கட்டெல்லாம் வந்து விழுந்துருக்கு. கவனம். இதில் பெரிய மரங்கள் வந்து விழுந்தால் வந்து போகிறதே கவனம். எப்படி இருக்கும் மற்றபடி எவ்வளோ அழகாக இருக்கும். காற்று வீசுகிறபடியாக வந்து எல்லாமே வந்து விழுந்துருக்கு. ஐயோ கொஞ்சம் தூரம் வந்த உடனே அடுத்த ஸ்டாப்பிங் வருது. 500-800 இது வரைக்கும் நாங்கள் இந்த டிராக்டரில் கொடுத்துருக்குறோம். அடுத்த டிராக்டர் போகிறதுக்கு ஸ்டாப்பிங் வந்து இங்கால கணக்க நீர்நிலையில் கணக்க வாய்க்கால் இருக்கிறபடியா இதான் பிரச்சனை. இஞ்சாலையெல்லாம் வீடுகள் எல்லாம் பாருங்க எல்லாமே வந்து நிரம்பி வலியுது. மக்களே இந்த மழை நேரம் குளிக்கின்றாங்க. டேஞ்சராக போயிடும். இதோட ஹாத்தா போயிடுவீங்க. இப்போ இங்கே இந்த ஒரு லேமசர் விளக்கிட்டு நாங்கள் அடுத்த லேமசருக்கு வந்து போகணும். லேமசராக டிராக்டர் ரெண்டு வருது. ஐயோ அதில் பைக்கில் யாரும் உருட்டி கொண்டு வந்தீங்கன்னா இடைக்கில் வந்து மாட்டு பட்டினோம்.
இதில் சம்பவத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இப்போ மிஞ்சால எக்கச்சக்க மக்கள் அவசரமாக ஊர்வலுக்கு போகிறார்கள், மற்றது இங்கேருந்து வேலைகளுக்கு போகிறார்கள். எல்லாருமே வந்து கட்டாயமே ஏதோ ஒரு கட்டத்துக்கு இப்படி அனர்த்த நேரம் வீடு வழியே இருக்கத்தான் விரும்பினோம். அப்போ அதில் தேடி வரைக்க இதாக தான் போவோம். இங்கே வேறுங்க இதில் ஒரு பைக் கொண்டு உருட்டி கொண்டு வரணும். அது இடையில வந்து ஸ்டக் ஆகிட்டு திருப்ப ஸ்டார்ட் நிப்பாட்டிட்டு கொண்டாடணும். இதெல்லாம் பைக்கில் போகிற டேஞ்சர். என்ன வந்து தண்ணி போகிற ஸ்பீடுக்கு வந்து அழுத்தத்துக்கு இங்கே இருந்து இங்கே தள்ளி விட்டால் வந்து பைக்கும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் வந்து போயிடும். இங்கே ஒரு ஹயஸ் வேனை வந்து டிராக்டரில் ஏற்றி கொண்டு வரணும். வேறுங்க எங்கட வாகனம் இருக்குல்ல, எங்கட வாகனத்தையும் கேட்ட ஏற்றுறதுக்கு. ஆனால் அது இவ்வளோ இடங்களில் வந்து ஏற்றி இறக்கலாது. இந்த இது வந்து நெல்லடிக்கிற இன்ஜின் வேனு, அதில் வந்து டோல்ஃபின் வேனை வந்து ஏற்றி கொண்டு வரணும். இது அங்கே இருந்திருந்தால் வந்து நாங்கள் ராசாட்டி ஏற்றி கொண்டு வந்துக்கலாம். எனவே வந்து இங்கே போய்கொண்டிருக்கு டிராக்டர்கள். நாங்களும் இதில் ஒரு ஸ்டொப்பிங் கொண்டு எடுத்து தான் போகணும். எவ்வளோ டேஞ்சர். அடுத்த இது வந்து பார்த்து ஏறணும், கவனமாக இருந்து விடுங்க. என்ன டிராக்டர் இல்லையா? ஓமடா வாகனத்துக்கு இப்படி 3க்கும் ஏற்றி கொண்டு போனால் 15,000 வந்துடும். வாகனங்களுக்கு சேஃபாக இருக்குமென்றபடியாக வந்து பிரச்சனை இல்லை. எவ்வளவு ஒரு கடினமான பயணமாக இருக்குமென்று யோசிச்சு பாருங்க. இப்போ போகிற டிராக்டர் தான் வந்து அடுத்தது எங்களை ஏற்றி கொண்டு போவோம். அந்த பைக்கு ஒன்றில் வந்தவ அழுத்தத்தில் தள்ளி கொண்டு போவோம். அவையில் நிப்பாட்டிட்டு இறங்கிட்டு கூட்டி கொண்டு போயிடும். இப்போ திருப்ப அவையில் வந்த அப்புறம் தான் நாங்கள் போகலாம். என்ன தம்பி பேசாமல் நடந்து போயிருக்கலாம். என்ன மணி 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 ஐடியா. இப்போ இது 3வது ஸ்டோப்பிங். அடுத்தது பறந்தாலையும் ஏற்றக்கூடிய மாதிரி இருக்குமோ தெரியல. பார்த்தீங்கன்னா வந்து கொண்டே இருக்கிறேன். இவையில் இறக்க தான் நாங்கள் அடுத்த வந்து போகணும். இவையில் எவ்வளோ வேணும் நம்மளுக்கு தெரியாது. ஒரு சின்னத்துடன் தானே இவையில் இறக்கி விட்டுட்டு அடுத்தது இந்த டிராக்டர் தான் வந்து எங்களை கூட்டி கொண்டு போவோம். ஆட்டோ வேன் அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் கொண்டாடணும். அப்படியான அனுபவம் என்னுடைய இத்தனை வாழ்நாளில் இன்றைக்கு தான் நானே இந்த அனுபவத்தை போடுறேன். நீங்கள் எத்தனை பேர் முதல் முறையாக அப்படியான அனுபவங்களை போடுறீங்கன்ட்டு பாருங்க. இந்த இதில் அடுத்ததாக வந்து ஒரு ஆட்டோவை கொண்டாடணும் பாருங்க. இப்போ நாங்கள் அங்கே நின்றுருந்தோம் வேண்டாம், ஒரு த்ரில் இருந்திருக்கு. அது சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்திருப்போம். அப்படியோ அன்றைய நாள் போயிருக்கும். ஆனால் நாளைக்கும் இதால் போயிடலாம். எப்படியும் ஒரு கிழமையாக இந்த தண்ணியெல்லாம் மடிஞ்சு போகிறதுக்கு மழை விட்டால் தான் இதாகும். இப்போ இந்த இடத்துல வர்றது ஒரு த்ரில்லாக இருக்குது, ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்குது, ஒரு அட்வென்ச்சராக இருக்குன்னு தான் சொல்லிடும். பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய ஒரு ஆட்டோவை வந்து அங்கால இருந்து ஏற்றி தான் இங்கால இறக்கினோம். எங்கடா அங்கே பேக்கை விட்டுட்டு வந்துக்கிறா. இந்த மலைக்கு எடுக்கிறோம். இந்த ஃபோனும் வந்து என்ன ஆகுதுன்ட்டு தெரியல, நாசமாக போகும் தெரியல. பாப்போம், வேறு ஒரு ஆப்ஷனுமே இல்லை. அதோட இப்போ எடுக்க வந்து இந்த லென்ஸுக்குள்ள தண்ணி போகிற மாதிரி ஒரு ஃபீலாகவும் இருக்குது. இப்போ இதில் இப்படியான டிராக்டரில் ஏற்றி இல்லாமல் இவர் வந்து உருட்டி கொண்டு வந்தவர். இந்த சைலன்சர்கள் எல்லாம் வந்து தண்ணி போயிட்டு பாருங்க. இன்ஜினே வந்து சீசார் நிலைமைக்கு வரும். ஒரு 500-600 பார்த்துட்டு நீங்கள் ஏற்றா வந்துடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் நட்டமாயிடும். அண்ணா இது போகுதா? போமா. ஓகே, அடுத்தது இதெல்லாம் போகிறோம். வேறு பைக்கையும் வந்து ஏற்றுவோம். ஆட்டோ எல்லாம் போய் ராசாத்தி ஏற்றினோம்னா நினைச்சு கூட பார்க்கல. நான் இது வரைக்கும் ரீக்கவரிக்கே ஏற்றல. சரி, அடுத்ததான் இதில் ஏற்றிட்டு போவோம். ஆக்கள் நிற்கிற ஆக்கள் வந்து நல்ல சப்போர்ட்டிவாக ஒரு இடத்துல நிற்பினும் தானே அவையில் வந்து ஏற்றினோம். அதில் எல்லாம் வச்சு இஞ்சால பக்கத்தில் இதெல்லாம் வச்சு தான் ஏற்றினோம். நியூட்ரல் ஆகணும்னா நியூட்ரல் ஆகும். சரி, ஏற்றிட்டோம். ஆனால் இந்த இடத்துல இப்போ ஓடின அண்ணா வந்து இதுக்கு முதல் காசு வேண்டியில இங்கேருந்து அங்கே இருந்து இங்கே வந்து ஏற்றி இறக்கினவர். ஆனால் இப்போ இன்னொரு அண்ணா வந்து சொன்னவர், எல்லாருமே காசு வேண்டுறாங்க, நீ வேணா ஓடுறையே ரெண்டுட்டு இந்த மாதிரி வேண்டிய வேணும் நினைக்கிறோம். பிரச்சனை இல்லை. இரண்டாவது இந்த அவசரமான இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து காசு விட்டோம். சேனல் போடுங்க. ஓகே, இல்லை இன்னும் வருதா?
இதில் நாங்கள் வந்து வேனில் வந்திருந்த ஸ்டோக்காக தான் இருக்கும். வேனை விட்டுட்டு வந்து இனிமேல் எல்லாம் இடையில சொல்லிக்கொண்டு கேட்க வந்து ஐயோ தண்ணி படிக்குது. இந்த மாதிரி நேரத்தில் வந்து காசு வேண்டினாலும் அது பெரிய யோசனமே அவசரம் இக்கட்டான சூழ்நிலை அதுகள் எல்லாம் கொண்டு போய் விடுறதை வந்து பெரிய ஒரு இதுன்னு சொல்லலாம். இதுதான் கடைசி பாலம்னு சொல்லுவேன். ஆனால் பிறந்த சந்திலே என்ன மாதிரியும் தெரியாது. பிறந்த சந்திலேயும் தண்ணி நிற்க மாட்டவர் நிற்காம விட்டால் நெல்லம். இப்போ இதோட 3வது பாலம் தான். மற்ற பிறகு கொஞ்சம் ரைட் ரைட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் அடுத்த உழவு வாகனங்கள் எல்லாம் வருது. இங்கே கூடுதலாக வந்து எல்லோரும் வயல் இதழ் செய்கிறபடியாக வந்து பிரச்சனை இல்லை. கணக்கு பேர் மிஷின்கள் அன்றைக்கும் அது இந்த நேரத்துக்கு இப்படியான இதழ் வந்து செய்யணும். இந்த அதில் ஆட்டோ வைத்தின ஒரு 2 ஆட்டோ வைக்கணும் பாருங்கள் எவ்வளோ கஷ்டம். ஆட்டோக்கெல்லாம் கூடுதலாக தான் போடணும். 1500 2000 தான் போடணும். இல்லை இதா இந்த சைக்கிள்கார வரும். இந்த சைக்கிள்கார ஆறு ஒரு சைக்கிள் ஏற்றி விட்டுட்டு ஆளை காணல. அதில் நடந்து போயிடும். சைக்கிளை ஏற்றி விட்டுட்டு ஆக்களை காணல. சைக்கிளை அப்படி கொண்டு வரும். இவ்வளோ இது பாருங்க தண்ணியை பாருங்க. ஐயோ இது 3வது பாலம். இந்த கோயிலெல்லாம் வந்து எவ்வளோ இதாக இருக்குது. மழை வந்து இன்னுமே கிழக்கு வழியாக நிற்கிற பாடியில் நீங்கள் நினைக்கலாம். இது நான் ஓடியே வரலாம் வந்து ஓடி வந்தீங்கன்னா இன்ஜினெல்லாம் சீஸாக போயிடும். அதில் ஒரு பைக்கிங் வந்து சீஸ் ஆகிடுது. அதனால் உங்களோட பைக் இல்லை அது. இது வந்து இந்த பைக்கானது ஆக்கள் ஏற்றி விட்டுன்னு ஆக்கள் நடந்து வாரணும். சில பேர் வந்து இந்த ஃபன் பார்க்குறதுக்கும் வாரணும். ஆனால் கவனம் ஏன்டா இந்த அலைகள் இது எல்லாத்தையும் பாருங்கள் அடித்து கொண்டு போயிடும். அவ்வளோ ஸ்பீடுக்கு வந்து தள்ளி கொண்டு போயிடும். அண்ணே கவனம் கவனம். இங்கால இருக்கிற வீடுகள் எல்லாமே பாவம். இங்கால பகுதியில் இருக்கிற வீடுகள் எல்லாத்தையும் யோசிச்சுக்காருங்க எப்படி இருக்க மாட்டேன். இதெல்லாம் வந்து கடைகள் எல்லாம் வந்து தண்ணியில் மூழ்கிட்டு இந்தளவு பெரிய ஒரு அனர்த்தம் இருக்குமென்று எதிர்பார்க்கவே இல்லை நான். அவ்வளோத்துக்கு டேஞ்சராக இருக்குது. இதால் பக்கத்தில் இருக்கிற மக்கள் வந்து சில பேர் வந்து என்ன சொல்ற இந்த சும்மா புதினம் பார்க்கவும் வந்திருக்கணும். இந்த வீடுகளில் இருக்கிறாங்கலாம் கஷ்டம் பாருங்க. இந்த ஹயர்ஸ் வேன் எல்லாம் வந்து என்ன மாதிரி போக்குதுன்றது தான் அடுத்த கேள்வியாக இருக்கு. அண்ணே கொஞ்சம் தள்ளி நிப்பாடுங்க. ஹயர்ஸ் வாகனமெல்லாம் போகாது. இது இறக்குறது தான் பெரிய சிக்கல். ஆனால் கொஞ்சம் முன்னுக்கு எடுக்கட்டான் பின்னால் தண்ணியை. சில பேர் வந்து இந்த சங்கங்களை வந்து இலவசமாக ஊற்றியும் இறக்கணும். தெரியல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. சில பேர் வந்து காசுக்கு ஓடையிலான்னு சொல்லினா அவர்களுக்குள்ள சங்கத்தால் வந்து ஏதோ நடக்குது போல இருக்கு. ஆனால் இதில் தெரியல வர்ற 2 இதில் காசுலாம் கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் இதில் காசு வேண்டாம் காசு கொடுக்க வேண்டாம்னு சொல்லினோம். அது அவர்களுக்குள்ள தான் தெரியும் வந்து என்ன பிரச்சனை இருக்கு வந்து பார்ப்போம். இறங்கி வந்துட்டோம். இதுதான் எங்களுடைய 3வது கடவையை மஞ்சள் பாலம் நினைக்கிறோம். இதில் டிராக்டர் வருது பாருங்க. டிராக்டரே எவ்வளோ தாக்குற அளவுக்கு வந்து தண்ணி இதாகுது. இதில் நான் நினைக்கிறேன் இதில் இலவசமாக வந்து டிராக்டர் சேவை செய்யணும். காசு எதுவும் வேண்ட வேண்டாமா. ஆனால் சில பேர் வந்து காசு வாங்கினா வந்து அதில் ஒரு அண்ணா புலம்பி கொண்டிருக்கோம். நல்ல விஷயம். ஊர் மக்களுக்கும் நன்றியை தெரிவிக்கணும். ஆனால் இலவசமாக வேண்டாம் அவங்களுக்கு என்னென்னு சொல்கிறது இந்த பெட்ரோல் செலவு அதோட வாகனங்கள் எல்லாத்தையும் வந்து ஏற்றி பத்திரமாக வந்து இறக்கி விடுறினோம். அதுக்கு உண்மையிலேயே வந்து
நன்றி சொல்லணும். இதில் நான் வெயில் வந்து பிரச்சனை பாருங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இங்கே கார் இதெல்லாம் வந்து நிற்கிது. இப்போ இதெல்லாம் வந்து இங்காலேருந்து அங்கால போகிறது வந்து சரியான கஷ்டம். இப்போ தான் பாயிறதுக்கு காற்று இருக்குது. எனக்கு வரனா இந்த பிரச்சனை வந்து மரங்கள்லாம் விழுந்து தான் இருக்கு பாருங்க. இந்தியாவில் வந்து உடனே தான் ரொம்ப வளமான ஒரு இதாக இருக்கு. அவங்களெல்லாம் நடக்காது கணக்கில்லை. அதாவது நாங்கள் ஏனையினால போவோம். பழமையாக வந்து பூனை ஏரியாவில் பார்த்தாலும் ஏனை வீதிகளாக போவோம். ஏன்னா பூனை ஏரியிலையும் வந்து இப்படியான சீட்டங்கள் இருக்கு. ஏனை வீதியில் கூடுதலாக இருக்காது. போகிறோம். இங்காலையும் இப்போ இந்த பாய்வாய்க்கு இதில் எல்லாமே வந்து முட்டிட்டு நாளைக்கு நாளைக்கு மழை இருந்தா பாய். அங்கேருந்து 3 மணிக்கு வெளிக்கிட்டாங்க. இந்த டிராக்டர்கள் ஏறி இறங்கி வர கிட்டத்தட்ட 5 மணி ஆகுது. இப்போ தான் மிருசுவிலுக்கு வந்து சேர்ந்துக்கிறோம். இதில் ஒரு கடையில் வந்து பிளேண்டி என்று அடிப்போம் உண்டு. ஆனால் இங்கே கரண்ட் எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட பரந்தனை கிட்ட வரவே வந்து பவர் எல்லாமே வந்து இருந்தது. அங்கால புதுக்குடியிருப்பு உடையார்கட்டுக்கு அங்கால போதான் கரண்ட் இல்லை. ஆனால் இங்கால என்னென்னா வந்து கூடுதலாக இப்போ அந்த கவரேஜ் இல்லாமல் போகுது, இன்டர்நெட் வேலஸ் இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லினோம். இனி நாளைக்கு நாளாண்டைக்கு வந்து இன்னுமே நாட்கள் வந்து கடினமாக இருக்கும். சேஃபாக இருந்து கொள்ளுங்க. இதில் ஒரு பிளேண்டி ஒன்று அடிச்சுட்டு அப்படியோ நேராக யாழ்ப்பாணங்களுக்கு சரி. உண்மையிலே இங்கே வரைக்க இங்கால பக்கம் வரைக்க வந்து அந்த அனர்த்தம் வந்து தெரியலை. இங்கால நோமலாக தான் இருக்குது. மழையும் ஒரு சின்ன காற்றும் அடிச்சு கொண்டிருக்கும். ஆனால் அங்கால பக்கம் இருந்தாலும் அந்த வெள்ளங்கள் வீடுகள் எல்லாம் வெள்ளங்கள் மற்றது பெரிய ஒரு சீட்டம் மாதிரி தெரியுது. இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு சீட்டத்தை உணராட்டியும் வந்து பல இடங்களில் இப்படியான சீட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு. இருந்தாலும் இப்போவும் பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. புயல் தாக்கினா வந்து இன்னுமே கடுமையாக இருக்கும். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மிர்சுவில் புகையிரத நிலையம் இருக்குது தானே, இதெல்லாம் நிற்கிறோம். இப்படியே வந்து வெளிக்கிடுவோம். இதெல்லாம் எங்களுடைய பைக்கை வந்து விட்டுறாங்க. இதில் ஒரு பிளேன் ஒன்று அடிச்சுட்டு போவோம். நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் கோப்பாய்க்கு வந்துட்டோம். மழையை பாருங்க எப்படி இருக்காது. இதெல்லாம் மழை 5 கோடி தான் பெரிய. ஏன்னா வீடியோவில் வந்து தண்ணியில் நிற்கல, குளக்கரை ஆண்டின பகுதிகளில் தான் அனர்த்தமாக இருக்கும். வந்துட்டோம். பணம் தாண்டினா பிறகு அந்த சீட்டாக தெரியல. உண்மையிலேயே புதுக்குடியிருப்பில் இருக்கிற மக்கள் வந்து பாவம். புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவு அங்கால எல்லாம் வந்து வேலைகள் செய்தார்கள். எல்லாமே வந்து இதாகிட்டு சரி போயிட்டு உங்களோட திருப்பவும் எனக்கு விஷயம் கதைக்கு உடனே கதைப்போம். சரி, நாங்கள் யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்துட்டோம். வந்து வீட்டை வந்து எல்லாம் மூலிகை கழிச்சு இருந்துட்டோம். வந்து இங்கே இன்றைக்கு நிலவரம் பார்க்கத்தான் தெரியுது. பல இடங்களில் வந்து பல பேர் உயிரிழந்திருக்கணும், பல பேர் வந்து மீட்கப்பட்டிருக்கணும். பல அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கு. யாழ்ப்பாணம் வந்த பிறகு வந்து இங்கே கன இடங்களில் குளங்கள் ஆண்டின பகுதிகளில் இருக்கிறார்கள் வந்து இடம்பெயர்ந்து திருமண மண்டபங்கள், சனசமூக நிலையங்கள் அப்படியான இடங்களில் வந்து தங்க வச்சிருக்கணும். நேற்று இரவுலேருந்து வந்து இன்றைக்கு நடந்த விஷயங்கள் ஒன்றுமே வந்து எங்களால் அறிய முடியாமல் இருந்தது. காரணம், நேற்று இரவுலேருந்து புதுக்குடியிருப்பில் வந்து கரண்ட் இல்லை, கவரேஜ் இல்லை, ஒரு தொடர்புமே இல்லாமல் இருந்தாங்க. இங்கே வந்த அப்புறம் பல விஷயங்கள் தெரியக்கூடியமாக இருந்தது. இலங்கையின் எக்கச்சக்க பகுதிகளில் வந்து இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருக்கு. அதோட நாளைக்கு முல்லைத்தீவை தான் இந்த புயல் வந்து கடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லினோம். இன்னுமே இன்றைய விட நாளைய நாட்கள் இன்னுமே கடினமாக முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு அங்கால பக்கங்களில் இருக்கிறவர்களுக்கு நிகழப்போகுது. நாங்கள் பரந்தனை தாண்டி இங்கால பக்கம் வரைக்க வந்து பெரிய சீற்றமெண்ட் அறியல. வளமையா மழை காலத்துக்கு ஏற்படுற மாதிரி வெள்ளங்கள் தண்ணிகள் நிற்கிறத உணரக்கூடிய மாதிரி இருக்கு. கூடுதலாக நீர்நிலைகள் அண்டின பகுதிகளில் இருக்கிறார்கள் இடம்பெயர்ந்திருக்கிறோம். சில வேளை நாளைக்கு நாளைக்கு இருக்கிற பகுதிகள் கிட்டத்தட்ட 1ஆம் தேதி மட்டுமே வந்து இந்த அனர்த்தங்கள் சீற்றங்கள் வந்து இன்னும் கடினமாக இருக்கும்ன்றதை உணரக்கூடிய மாதிரி இருக்கு. கவனமாக இருந்து கொள்ளுங்க. நீங்கள் பாதிக்கப்பட்டாலும்
படாமல் இருந்தாலுமே வந்து பாதிக்கப்பட்டாக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்யுங்க. நாங்கள் அங்கேருந்து வரைக்கும் வந்து 3 பாலம் கடந்து வந்து நாங்கள் அந்த பாலம் கடந்த வரைக்கும் 3வது பாலத்தில் இருந்த அந்த டிராக்டரில் ஏற்றினார்கள் வந்து எந்தவித பணமும் வந்து அறவடையில். அதுதான் ஒரு மனிதாபமானம். இருக்கிறத பகிர்ந்து ஏழுமான அளவை நாங்களுமே செய்து கொள்வோம். கடினமாக இருக்குது, உணரக்கூடிய மாதிரி இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்ச சொந்தங்களுமே வந்து இதாக இருக்குது. எனக்குமே ஒரு கவலையாக இருக்குது. நாங்கள் அந்த இடத்துலேருந்து இங்கே வந்தது என்னன்னு சொல்கிறது, அங்கே ஜெருநாக்கள் இருக்கணும், அவன் ஃபேமிலியாக இருக்கணும், அவையிலையும் எனக்கு கவலையாக இருக்குது. அவையிலையும் தொடர்பு கொள்ள இல்லாமல் இருக்குது. காரணம் வந்து அங்கே கவரேஜ் இல்லை. இப்போ இங்கே யாழ்ப்பாணத்தில் கூட இருக்கிற இன்டர்நெட் ஒன்றுமே வந்து வேலை செய்யல. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு சில பகுதிகள் வந்து கரண்ட் இல்லாமல் இருக்குது. இலங்கையில் இருக்கிற இன்டர்நெட் இணைய வசதியை வந்து ஸ்தம்பிக்க போது எல்லாத்துக்குமே வந்து தயாராகிருங்க. மின் துண்டிச்சா வந்து அதுக்கேற்ற ஏற்பாடுகள், மெழுகுவர்த்தியோ விளக்கோ சிமிலியோ வேண்டி வைங்க. அதோட உங்களோட வீட்டில் தண்ணி ஏதாவது நீர் என்னென்று வெள்ளம் வராமல் விட்டால் வந்து அதில் தங்கக்கூடிய மாதிரி இருந்தால் தேவையான உணவுகள் ஒரு 2-3 நாளைக்கு தேவையான உணவுகள் எடுத்து வைங்க. அதோட வேறு யாரும் வீட்டில் தெரிஞ்சாக்கள் நண்பர்கள் வீட்டில் தண்ணி இருந்தால் அவைகளுக்கு போகக்கூடிய இடம் இல்லாட்டி நீங்களே தொடர்பு கொண்டு அவைகளை உங்களோட கொஞ்ச காலத்துக்கு வச்சிருங்க. இந்த மாதிரி சீட்டம் வந்து இதுவரை பார்த்ததே இல்லை என்றதை வந்து கணக்கு பேரும் சொல்லி உணரக்கூடிய மாதிரி இருந்தது. எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்களும் செய்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறோம். நாளைக்கு யாழ்ப்பாணத்தில் என்ன மாதிரி நிலவரம் இருக்கிறத என்றதை வந்து பாப்போம். இது இப்பவே இன்றைக்கு நடந்த அவ்வளோ விஷயங்களையும் வந்து வந்த உடனே எடிட் பண்ணி உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருந்தது. சொல்றது ஒன்றுமே இல்லை. கவனமாக இருங்க. உங்களுடைய உயிர் எல்லா இதையும் பார்த்து கொள்ளுங்க. அவ்வளோதான். அடுத்ததுலேருந்து நாங்களும் சேஃபாக இருப்போம். அடுத்த காணொலியில் மிக விரைவில் சந்திப்போம்.